Hello students, welcome to our YouTube channel. CHSL examsக்கான admit card பாத்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல admit card எப்படி டவுன்லோட் பண்றது, எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், எக்ஸாமோட ட்ரெஸ் கோட் என்ன, எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, எக்ஸாமோட செக்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்றது, பிகினரா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் SSC எக்ஸாம் எழுத போறேன்னா நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்றது, எப்படி டைமை சேவ் பண்றது, எப்படி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணா என்னால நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும் எக்ஸாம் ப்ரெஷரோடங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல டிஸ்கஷன் பண்ண போறோம். நீங்க CHSL எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆக போறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாக்குறது முன்னாடி நீங்க எல்லாருமே உங்களோட எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மெயில் ஐடிக்கு உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேக்ஸ்ல எப்படி என்ன டாபிக்ல இருந்தா என்னென்ன டைப் கேட்டிருந்தாங்க, ஜென்ரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன மந்த்லாம் கேட்டிருந்தாங்க, என்ன டாபிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, பாலிட்டி, ஹிஸ்டரி, இங்கிலீஷ் என்ன மாதிரி இருந்துச்சு, ரீசன் ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா, இல்ல ஏதாவது புது டாபிக் கேட்டிருக்காங்களாங்கிறத உங்க எக்ஸாம் பேப்பரை பாத்தீங்கன்னா நல்லா நீங்க என்னென்ன ஞாபகம் இருக்கோ அது எல்லாமே இந்த மெயிலுக்கு கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. ஸோ அனாலிசிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுல உங்களுடைய ரோல் நம்பர் போட்டுக்கிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு வரும். இந்த அட்மிட் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லனா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டீங்கன்னா அப்பயும் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அட்மிட் கார்டை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் கீ வர்ற டைம் உங்களோட அட்மிட் கார்டில் உள்ள ரோல் நம்பர் வச்சு தான் உங்களால உங்களுடைய ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணலாம் அட்மிட் கார்டு, ஜூலை 1 யாருக்கு எக்ஸாம்ஸ் இருக்கோ அவங்க தான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ண முடியும். உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்கும் அன்னையில இருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் SSC உங்களோட அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 ஜூலை உங்களோட எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 28 ஜூன்ல இருந்து தான் உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட எக்ஸாம் பாத்தீங்கன்னா 10th ஜூலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அட்மிட் கார்டை பாத்தீங்கன்னா 7th ஜூலைல இருந்து உங்களோட அட்மிட் கார்டை உங்களால டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். நீங்க 10th ஜூலை எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அட்மிட் கார்டை போட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் பிளாங்க் பேஜ் தான் வரும். கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டு செக் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் எக்ஸாம் டேட் டைம் சீட் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான் உங்களால எக்ஸாம் டேட் பார்க்க முடியும். எக்ஸாம் டேட் என்னைக்குன்றத பார்த்து அதுல இருந்து 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டை உங்களால டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்னு பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஒன்று ரிப்போர்ட்டிங் டைம், இன்னொன்று க்ளோசிங் டைம். ரிப்போர்ட்டிங் டைம்ங்கிறது அந்த டைம்ல இருந்து அந்த ஷிஃப்ட்ல யார் எக்ஸாம் எழுத போறாங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸாம் சென்டருக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ரிப்போர்ட்டிங் டைம். க்ளோசிங் டைம்ங்கிறது அந்த டைம்க்கு அப்புறம் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த ரிப்போர்ட்டிங் டைம் க்ளோசிங் டைமுக்கு பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் டைம் இருக்கும். உங்க அட்மிட் கார்டில் இதை கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்க அட்மிட் கார்டில் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன போட்டிருக்கோ அந்த டைம்க்கு எக்ஸாம் சென்டர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்ல ரொம்ப டிஸ்டன்ஸுங்கிற பட்சத்துல க்ளோசிங் டைமுக்கு முன்னாடியாவது எக்ஸாம் சென்டருக்குள்ள போயிருங்க. க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் சொன்னாலும் சரி, எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து வரேன்னு சொன்னாலும் சரி. அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுங்கிற பட்சத்துல உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட சிட்டில இருந்து. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்குள்ள போயிட முடியுமான்ற பாருங்க. ஒருவேளை முடியாத பட்சத்துல 1 day பிஃபோரா எக்ஸாம் சென்டரை ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அங்க நீங்க ஸ்டே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுத வந்து நீங்க வந்து அப்பியர் ஆகுங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த சின்ன மைனூட்டான விஷயங்கள்னால நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதனால இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிறத காட்டிலும் எக்ஸாம் அப்பியர் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்? அட்மிட் கார்டு கொண்டு போகணும். இந்த அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்றதை பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கலர்லையும் எடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கலர், இந்த ரெண்டுல எதை வேணாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். அட்மிட் கார்டுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் போதும். அட்மிட் கார்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், உங்க நேம் டீடைலு, எக்ஸாம் சென்டர் டீடைலு, அதுக்கப்புறமா என்ன எக்ஸாம் எழுத வரீங்க, உங்களுடைய பர்சனல் டீடைல் எல்லாமே இருக்கும். அடுத்தது 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது கூட இருக்கலாம். அதாவது இன்னைக்கு எக்ஸாம்னா நீங்க நேற்று எடுத்த ஃபோட்டோ கூட கொண்டு போகலாம். அந்த ஃபோட்டோ கலர் ஃபோட்டோவா 2 ஃபோட்டோவா வந்து இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஐடி ப்ரூஃப். இந்த ஐடி ப்ரூஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்றதுக்கு. இந்த ஐடி ப்ரூஃப் என்னெல்லாம் கொண்டு போகலாம்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, 10th மார்க் ஷீட். இதுல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போங்க. நீங்க எடுத்துட்டு போறதுல டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபுல்லா இருக்கணும். வெறும் இயர் மட்டும் இருக்கக்கூடாது. டேட் ஆஃப் பர்த், மந்த், டேட், இயர் ஃபுல்லா இருக்கணும். அந்த டேட் ஆஃப் பர்த் அட்மிட் கார்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் தெரியுமா, அதோட மேட்ச் ஆகும். ஏன்னா செக்கிங் ப்ராசஸ்ல இதை செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எடுத்துட்டு போற ஐடி ப்ரூஃப்ல உங்க டேட் ஆஃப் பர்த் அட்மிட் கார்டில் இருக்கிறதோட மேட்ச் ஆகணும். அப்படிப்பட்டதை கொண்டு போங்க. அடுத்தது ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? பாயா இருக்கீங்கனாலும் சரி,
கேலா இருக்குனாலும் சரி ஓகேவா. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் என்னவோ அதை போட்டு போங்க. பாய்ஸா இருக்குன்னா டிஷர்ட்டு பேண்ட்டு இல்லை ஷர்ட் பேண்ட் போட்டுவாங்க. கேர்ள்ஸாக இருக்குன்னா சுடிதார். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் காலேஜஸ்க்கு என்ன போட்டு போவீங்களோ அந்த ட்ரெஸ் நீங்கள் போட்டு போனால் பெரிய கண்டிஷன்ஸ்னு இருக்காது. பென் அண்ட் பேப்பர் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. கால்குலேட்டர் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். பென் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. பேப்பர் நீங்கள் சிஸ்டத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட பேப்பருங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ரெண்டுமே கொண்டு போகக்கூடாது ஓகேவா. அடுத்து எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன அலோடு கிடையாதுன்றதை பார்த்துலாம். வாட்சு, பென்னு, பேப்பர் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. வாட்ச் அலோடு கிடையாது. அனலாகா இருந்தாலும் சரி, டிஜிட்டலாக இருந்தாலும் சரி. கால்குலேட்டர் அலோடு கிடையாது. எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் லைக் இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு, இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் லைக் மொபைலு, ப்ளூடூத் டிவைஸு, ஹெட்ஃபோனு, கீ, பர்ஸு, அதெல்லாம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கிடையாது. ஆனால் கீ, பர்ஸு, காயினு இது எதுவுமே அலோடு கிடையாது. நீங்கள் தனியாக போறீங்கன்னா பேக் வச்சுக்கோங்க. அந்த பேக்கில் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இடத்துல அலாட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வச்சுக்கோங்க, அங்கே சேஃபாக இருக்கும் ஓகேவா. எக்ஸாம் சென்டருக்குள்ள அலோடுங்கிறது நீங்கள் உங்களோட இந்த டாக்குமெண்ட்ஸ் இது மட்டும் தான் அலோடு. வேற எதுவுமே நீங்கள் பர்சனலாக கொண்டு போகக்கூடாது. ஸ்பெக்ஸ் போட்டுக்கோங்க, ஸ்பெக்ஸ் கொண்டு போகலாம், பிரச்சனையே கிடையாது. மற்ற இந்த திங்ஸுமே அலோடு கிடையாது. பர்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஜுவல்லரி அலோடு கிடையாது. கேர்ள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இயரிங், பேங்கிள்ஸு, நோஸ் பென்னு, செயின், கடா, இந்த மாதிரி எந்த ஒரு ஜுவல்லரியும் அலோடு கிடையாது. இதில் எல்லாமே பேக்கில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே இருக்கணும். அண்ட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பெல்ட் அலோடு கிடையாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேக்கில் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்த த்ரெட், இந்த கையில் கட்டுற கயிறு இதெல்லாம் அலோடு கிடையாது. அதையுமே கட் பண்ணிக்கோங்க. ஷூஸ் அலோடு கிடையாது. ஷூஸை வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வந்து நீங்கள் வந்து ஷூவை வந்து வச்சுக்கலாம். ஸோ ஷூ வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ள அலோடு கிடையாது. செப்பல்ஸ்லாம் அலோடு தான் ஓகேவா. ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதான் அலோடு கிடையாது. ஓகே, இப்போ எக்ஸாமோட செக்கிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் சென்டருக்கு ரிப்போர்ட்டிங் டைம்ல ரீச் ஆயிருங்க, க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி ரீச் ஆயிருங்க ஓகேவா. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய செக்கிங் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு கரெக்டான டைம் தேவைங்கிறதுனால தான் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் போறவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட் எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆனோன்னா அந்த ஷிஃப்ட்ல எழுதுறவங்க யாரெல்லாம்ட்டு கூப்பிட்டு அவங்களோட கேட் செக்கிங் நடக்கும். அந்த கேட் செக்கிங்ல அட்மிட் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா, உங்க ஐடி ப்ரூஃப் இருக்கா, உங்க போட்டோலாம் கொண்டு வந்திருக்கீங்களா, அண்ட் நீங்க இன்னைக்கு இந்த ஷிஃப்ட்ல தான் எக்ஸாம் எழுதுறீங்களாங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க அட்மிட் கார்டு வச்சு. இது ஃபர்ஸ்ட் லெவல். ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா உங்க ஐடியில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், அட்மிட் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் சேமா இருக்கான்றதை பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டில் உள்ள அந்த QR அந்த பார்கோட் இருக்கும், அதை வச்சு உங்களோட ஹால் அலாட் பண்ணுவாங்க. ஹாலோட என்ட்ரி வந்து போடுவாங்க சிஸ்டத்துல. அடுத்தது ஹாலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹால், இப்போ செகண்ட் ஹால்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹாலுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதாவது பயோமெட்ரிக் நடக்கும் ஓகேவா. உங்க போட்டோ எடுப்பாங்க, தம்ப் இம்ப்ரெஷன்லாம் வாங்குவாங்க. உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் அலாட் பண்ணுவாங்க. நீங்க சிஸ்டத்துல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையுமே இன்விஜிலேட்டர் வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. ஏதாவது டவுட்னா இமீடியட்டா நீங்க உங்கள்கிட்ட கேட்கலாம். இந்த சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை எனக்கு இந்த டவுட் இருக்குன்னா உங்கள்கிட்ட கேட்கலாம். அவங்க கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க சிஸ்டத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஷீட் தருவாங்க. அந்த ஷீட்ல உங்க நேம் பக்கத்துல சைன் போட சொல்லுவாங்க. தம்ப் இம்ப்ரெஷன்லாம் வாங்குவாங்க. கமிஷன் ஷீட் தருவாங்க. கமிஷன் ஷீட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்கும். போட்டோஸ் போட சொல்லுவாங்க, சைன் போட சொல்லுவாங்க, ஒரு ஸ்லோகன் இருக்கும், அது சிஸ்டத்துல வரும், அதை நீங்க எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயிலுமே கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. புரியல டவுட்டா இருக்குன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஃபில் பண்ணுங்க. தென் பாத்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பென் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹால்குள்ள என்டர் ஆகும்போதே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டத்துல எல்லா இந்த விஷயங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேப்பர்லாம் அலாட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்ல லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும். அதை போட்டு நீங்க லாகின் பண்ணணும். தென் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இமீடியட்டா நீங்க வந்து லாகின் பண்ணி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம் 1 hour நடக்கா. எக்ஸாம் 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இமீடியட்டா பயோமெட்ரிக் டெஸ்ட் வந்து பயோமெட்ரிக் என்ட்ரி வந்து போடுவாங்க. எக்ஸிட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அகைன் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அந்த தம்ப் இம்ப்ரெஷன்லாம் வாங்கிட்டு உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான் கம்ப்ளீட் எக்ஸாம் செக்கிங் ப்ராசஸ் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் டேட் டிப்ஸ் அண்ட் எப்படி எக்ஸாம்ஸாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டே அன்னைக்கு எதுவும் புதுசாக படிக்காதீங்க. ஃபார்முலா ரிவிஷனு, வொக்காபுலரி ரிவிஷனு. உங்கள் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 4th ஷிஃப்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 3 ஷிஃப்ட்டில் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னங்கிறத அனாலிசிஸ்லாம் பார்க்காதீங்க. அந்த டே ரிலாக்ஸ் ஆகுங்க. அந்த அனாலிசிஸ் பார்க்கறதுனாலயோ, அந்த டே அனாலிசிஸ் பார்க்கறதாலையோ, இல்லைனா நீங்கள் வந்து அந்த டே உட்காந்து இதெல்லாம் படிக்கிறதுனாலையோ எந்த ஒரு பெட்டர் ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து பேனிக் தான் ஆவீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் படிச்சதுல தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ரிலாக்ஸ் ஆகுங்க. 8 hours ஸ்லீப் பண்ணிடுங்க. லைட்டான ஃபுட் சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம போகாதீங்க. ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் சாக்லேட் கட்டாயமாக வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் நீங்கள் உள்ளே கொண்டு போனால் டிரான்ஸ்பரண்டாக இருந்தா ஓகேவா. ஸோ அடுத்து இப்போ எக்ஸாம்ஸை எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுடைய பேப்பர் தந்துருவாங்க. ரஃப் ஷீட் தந்த உடனே இமீடியட்டா ABCD வித் நம்பர்ஸோட எழுதி வச்சுக்கோங்க. தென் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வேல்யூஸோட எழுதி வச்சுக்கோங்க. இது அலௌடு தான். நீங்க எக்ஸாம் சென்டருக்குள்ள இதெல்லாம் எழுதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்க பேப்பர்ல தான் நீங்க எழுதிங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதிருங்க.
ஏன்னா இது எழுதுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸ்லோவா எழுதுறவங்களுக்கு. அந்த 2-3 நிமிஷத்துல ஒரு 6-7 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ண முடியும், வேற செப்ஜெக்ட் பொறுத்து. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுத்தோடனே இது இமீடியட்டா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸாம் பேப்பர் லெவல் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் லெவல் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க மார்க் டெஸ்ட்ல எடுத்த மார்க்கை விட இந்த ரியல் எக்ஸாம்ஸ்ல கூடுதல் மார்க் தான் எடுப்பீங்க, 100% கேரண்டிடா. அதனால ஒரி பண்ணாதீங்க. பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கும், ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், அட்டனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எக்ஸாம் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் மாதிரி தான் இருக்கும், எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க மார்க் டெஸ்ட்ல எடுத்த மார்க்கை விட அதிகம் தான் எடுப்பீங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டோட அப்பியர் ஆகுங்க. எல்லாராலையும் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா சிலபஸ் கவர் பண்ணிருக்கீங்க, நல்லா மார்க் டெஸ்ட் போட்டிருக்கீங்க, நல்லா ரிவைஷன் பண்ணிருக்கீங்கன்னா ஈஸியா உங்களால 100ல 65 கொஸ்டின் மேல கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி தான் பேப்பரோட லெவலுங்கிறத செட் பண்ணிப்பாங்க. நல்லா ரிவிஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரி பண்ண வேண்டாம், 65 கொஸ்டின் மேல ஷுவரா அட்டன் பண்ணலாம். இதுக்கு மேலங்கிறது நீங்க போட்டுக்கிட்ட ஹார்ட் ஒர்க்குங்கிறது ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். அந்த 65ங்கிறது மினிமம் சொல்றேன், 70-75 எடுக்க முடியும். நீங்க நல்லா ப்ரிப்பரேஷன் ரிவிஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா மார்க் டெஸ்ட் போட்டு அது இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்கன்னா நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனை எப்பவுமே வராது, டஃபஸ்ட் பேப்பரா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராங் ஏரியால இருந்து அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படிதான் உங்களோட சிஸ்டம் வந்து இருக்கும். ஓகேவா? இதுல உங்களுடைய போட்டோ இருக்கும், இதுல ஆன்சர் கொஸ்டின். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் வச்சுக்கோங்களேன், 25 கொஸ்டின் இருக்கா, எவ்வளவு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிங்க இது வரைக்கும், எத்தனை ஆன்சர் பண்ணல, எத்தனை கொஸ்டின் இன்னும் பார்க்காம இருக்கீங்க, மார்க்டு ஃபார் ரிவ்யூ எத்தனை இருக்கு, மார்க் ஃபார் ரிவ்யூல நீங்க எத்தனை இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் என்னன்றது சொல்றோம். ஸோ இப்போ இந்த 25 கொஸ்டின் இருக்கா, உங்களுக்கு டைமிங் இந்த இடத்துல ஓடிட்டே இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க ஸ்ட்ராங் ஏரியால தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரீசனிங் இருக்கும், அடுத்த ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். இப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி, இல்லைன்னா ஏதாவது சப்ளை இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட், ரீசனிங் இந்த மாதிரி இருக்கும். 4 சப்ஜெக்ட் இருக்கா, இந்த 4 சப்ஜெக்ட்ல நீங்க வீட்டில் வச்சு மார்க் டெஸ்ட் போடுறப்போ எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணீங்களோ அதை அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்க ஸ்ட்ராங் ஏரியா, அதனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றப்போ நீங்க நிறைய கொஸ்டின் அட்டன் பண்றப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும், உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் பேனிக்ங்கிறது கம்மியாகும். நீங்க உங்களுக்கு வீட்டில் ரீசனிங் தான் ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் போறீங்க, ஆனா எக்ஸாம்ல மேக்ஸை ஃபர்ஸ்ட் போறீங்கன்னா மேக்ஸ்ல நீங்க வீக்கா இருந்து 25ல 7 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்க பேனிக் ஆகி ரீசனிங்ல 25 எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க 17 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம் ப்ரெஷர்னால. ஸோ அதனால உங்க ஸ்ட்ராங் ஏரியா எதுவோ, வீட்டில் வச்சு எப்படி மார்க் டெஸ்ட் போட்டு பழகிருக்கீங்களோ, என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணி பழகிருக்கீங்களோ அதே மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எதுவும் புதுசா எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம்ல வச்சு யோசிக்காதீங்க, அது உங்களை ஸ்பாயில் பண்ணிடும். ஓகேவா? இதான் முதல் விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைம் அலாட் பண்ணிக்கும். எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கிறதுனால என்ன ஆகுனா டைம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். 1 hour ஓடுனதே தெரியாது. வீட்டில் வச்சு மார்க் டெஸ்ட் போறப்போ 60 minutes 1 hourங்கிறது ரொம்ப பெரிய டைமா இருக்கும். ஆனா எக்ஸாம்ல அந்த 60 minutes ரொம்ப ஃபாஸ்டா போயிடும் அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல. ஸோ நீங்க நல்லா டைம் அலாட் பண்ணிக்கோங்க. டைமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா 5 minutes பாத்தீங்கன்னா கட்டாயமா நீங்க அந்த 100 கொஸ்டினுமே செக் பண்ணி ஆகணும். ஏன்னா எக்ஸாம் ப்ரெஷர்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சிஸ்டத்துல நிறைய பேர் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ மவுஸ்ல ஒரு கிளிக் பண்றதுக்கு டபுள் கிளிக் பண்ணீங்க. இப்போ சேவ் அண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்கா, இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து ஒரு டிக் பண்ணுவீங்க. அதுல வந்து எக்ஸாம் ப்ரெஷர்ல உங்களுக்கே தெரியாம டபுள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 91st கொஸ்டின் பாக்குறீங்க, 92 பார்க்காம டைரக்டா 93 போயிருவீங்க. பிகாஸ் டபுள் கிளிக் பண்ணது. அந்த 92ங்கிறது இருந்ததே நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆன்சர் கீ வர்றப்போ அந்த 90 செகண்ட்ல அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்டெப்ல பேப்பர்ல பேனாவே வைக்க முடியாத அளவுக்கு ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டினா இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணாம வந்துடுவீங்க. காரணம் எக்ஸாம் ப்ரெஷர். அதனால லாஸ்ட் 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ண வேண்டியது 100 கொஸ்டினுமே நீங்க பாத்துட்டீங்களா, அதுல எல்லா கொஸ்டினுமே நீங்க பார்த்துட்டு தான் அடுத்த கொஸ்டின் இருக்கீங்களான்றத செக் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்து மிச்சம்ல 55 minutes இருக்கா, இந்த 55 minutesல தான் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. 20 நிமிஷத்துல உங்களால ரீசனிங்ல எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ அது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு மிச்சது எல்லாமே பின்னாடி பாத்துக்கலாம்னு விட்டுட்டு அடுத்த செக்ஷன் போயிருங்க. ஓகேவா? ஏன்னா சில சமயங்கள்ல ரீசனிங்ல உங்களுக்கு எல்லாமே டஃபஸ்ட் கொஸ்டினாவும் கால்குலேட்டிவ் கொஸ்டினாவும் டைம் எடுக்கிற கொஸ்டினாவும் கொடுத்துருவாங்க. அந்த சமயத்துல நீங்க ரீசனிங்ல ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, மேக்ஸ்ல 25ல 20 கொஸ்டின் ஒரு ஸ்டெப்ல சால்வ் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களால அதுல 10 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி டைம் இருக்கும். ஏன்னா இங்க 30-35 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணனால. அதனால ஒவ்வொரு செக்ஷனையும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த செக்ஷன் அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸை பின்னாடி இருக்கிற டைம்ல பாத்துக்கலான்றத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் 20 நிமிஷம், ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 நிமிஷம் தான். 8 நிமிஷத்துக்கு மேல இங்கிலீஷ்ல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் டைம், அதாவது ஒரு 22 நிமிஷம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கம்மியா டைம் எடுத்துருவீங்க அண்ட் மேக்ஸ்ல டைம் கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இங்க பேலன்ஸ் இருக்க டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேக்ஸ் ரொம்ப சீக்கிரமா 15 நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க டைம்ல ரீசனிங்லயோ மற்ற செக்ஷன்லயோ அட்டன் பண்ணாத கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இது ஸ்டாண்டர்டு டைம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை
நீங்க சீக்கிரம் ஏதாவது செக்ஷன் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிமைனிங் டைம்ல மற்ற செக்ஷனுக்கு யூஸ் பண்றதுக்கும் இல்ல அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின் தான் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மார்க்டு ஃபார் ரிவ்யூ. இந்த ஒரு ஆப்ஷனை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன் ரொம்பவே எஃபெக்டிவான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் எல்லாரும் ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்க. காரணம் அது வந்து போர்ட் மாஸ் ரூல்ல தான் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனா சில சமயங்களில் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தானதா இருக்கும், சால்வ் பண்றதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க எக்ஸாம் ப்ரெஷர்ல சால்வ் பண்றப்போ நிறைய மிஸ்டேக் வரும். நீங்க மார்க் டெஸ்ட்ல நோட் பண்ணிருப்பீங்க. நீங்க அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை என்ன பண்ணணும்னா, ஈஸியான கொஸ்டினா இருக்கும் ஆனா டைம் எடுக்கும் தோணுது. பர்சன்டேஜ்ல எலெக்ஷன் சம்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ். ஆனா டைம் எடுக்கும் தோணுச்சுன்னா இமீடியட்டா மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பர்பிள் கலர்ல இருக்கும். இப்போ மேக்ஸ்ல 25 கொஸ்டினா, அதுல 5 கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைம் டேக்கனா இருக்கு, ஆனா ஈஸியா தான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு இந்த மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். அடுத்தது இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ கொஸ்டின் அடுத்து அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு மொதல் 4 கொஸ்டின், இந்த மொதல் 4 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிற கொஸ்டின், ஆனா ரொம்ப ஈஸியான சாப்டர், உங்களால சால்வ் பண்ண முடியும். ஆனா ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லுங்க. நீங்க இந்த மொதல் 4 கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ள 20 கொஸ்டின், அந்த 21 கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்ல சால்வ் பண்ற மாதிரியான ஈஸி கொஸ்டின் ஆயிருக்கு. ஆனா நீங்க 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணனால உங்களை மிச்சம் உள்ள 21 கொஸ்டின்ல உங்களால 12 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியுது. மிச்சம் உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அந்த இடத்துல லாஸ் தான். ஓகேவா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். பெரிய கொஸ்டின் சால்வ் பண்ணா 5 மார்க்ஸோ, சின்ன கொஸ்டின் சால்வ் பண்ணா 1 மார்க்கோலாம் கிடையாது. எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகம் அட்டன் பண்ணணும் கரெக்டா. வித்தவுட் டிஃபிகல்ட் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும்னா நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒழுங்கா ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டினை நீங்க ரீட் பண்றீங்க. இப்போ மேக்ஸ்ல டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இந்த டாபிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ல ஒரு கொஸ்டின் வருது, நீங்க ஒவ்வொரு லைனா பார்த்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் லைன்ல ஒன்று கேட்டிருக்காங்க, அது உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வேஸ்ட். அதுல ஒரு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 மினிட் வேஸ்ட் ஆயிடும். அதனால முதல்ல ஒரு கொஸ்டின் பாக்குறீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லா தரவா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரு டைம் நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல சால்வ் பண்றப்போ ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லா மைண்ட்ல கரெக்டா வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணுங்க. மிஸ்டேக்கே வராது. நீங்க கொஸ்டின்ஸ் ஒழுங்கா ரீட் பண்ணலன்னா, கரெக்டா ரீட் பண்ணலன்னா, லாஸ்ட் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியலன்னா அவனால ஸ்பெண்ட் பண்ண டைம் வேஸ்டா. அதே நேரத்துல நீங்க சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸை ஃபாஸ்டா சால்வ் பண்ண நினைச்சு மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸை 45 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணலாம் வச்சுக்கோங்க. நீங்க மிஸ்டேக் பண்ணனால இன்னும் ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் 45 நிமிஷத்துல செகண்ட்ல சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸை நீங்க 1 மினிட் 45 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணுவீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப பேனிக் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகேவா? நீங்க தெரியாத கொஸ்டின் நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப மிஸ்டேக் வர்றதுக்கான காரணம் மெயின் இதுதான். இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒரு 24 கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பீங்க. அதுல 9 கொஸ்டின் வந்து தப்பாயிரும். ரிமைனிங் தான் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிப்பீங்க. ஆனா அந்த 9 கொஸ்டின் தப்பானனால உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் மார்க்ல போகும். அண்ட் இங்கிலீஷ்ல மார்க் கம்மியா எடுப்பீங்க. காரணம் தெரியாத இது அட்டன் பண்ணுறது. இது ஆன்சரா இருக்குமோ இல்ல இது ஆன்சரா இருக்குமோ, இது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு சூஸ் பண்ணீங்கன்னா கட்டாயம் அது தப்பா தான் போகும். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, ஒன் டே எக்ஸாம்ல, எம்சிக்யூல இது வந்து காமன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின், ஆனா இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன்னு தோணில, அந்த மாதிரி கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அதை லேட்டரா பாத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரீசனிங்ல 25 கொஸ்டின் இருக்கு. 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து 25 கொஸ்டினுமே பாத்துட்டீங்க. அந்த 25 கொஸ்டின்ல நீங்க 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க. 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரியல, 3 கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைம் டேக்கனா இருக்கு. அப்படின்னா இந்த 3 கொஸ்டினை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போயிட்டு கடைசியா இருக்க டைம்ல இந்த 3 கொஸ்டினை ட்ரை பண்ணணும். நான் அந்த 3 கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு தான் அடுத்த செக்ஷனுக்கே போனா அந்த 3 கொஸ்டின் ஒரு 10 நிமிஷம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த 10 நிமிஷத்துல அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த செக்ஷன்ல நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்றதுங்கிறது கம்மியாகும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதனாலதான் சொல்றோம், குறிப்பிட்ட டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஈஸியான கொஸ்டின்ஸை தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைம் டேக்கன் கொஸ்டின் அதெல்லாம் அட்டன் பண்ணலாம். முதல்ல 100ல நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, ரிவைஸ் பண்ணிருக்கீங்க, மார்க் டெஸ்ட் போட்டீங்கன்னா 100ல மினிமம் 65 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம்ங்கிறது உங்களுக்கு உங்களோட பேப்பர் லெவலு அண்ட் நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டீங்களோ பொறுத்து கட் ஆஃப் ஈஸியா குவாலிஃபை பண்ணிட முடியும். படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே பட வேண்டாம், ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸ்கிப் அண்ட் கோ. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஸ்கிப் அண்ட் கோ போங்க. மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? 25 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல ஒரு 5 கொஸ்டின் பாக்குறீங்க. வெயிட் அ மினிட், இங்க எக்ஸ்பிளைன் பண்றோம்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுற போகிறவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு போயும் இந்த சின்ன சின்ன மைனூட்னால இது பண்ணுங்க. அதனால சொல்கிறேன். இப்போ இந்த 25 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25 கொஸ்டினில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது, இல்லைனா அது நீங்கள் பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு டைப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஈகோலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து போவேன், இது சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து போவேன், இது சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து போவேன், அந்த ஈகோ இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு கொஸ்டின் தெரியலையா அடுத்த கொஸ்டின் இமீடியட்டாக போங்க, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்ட்டு ஒர்க் பண்ணாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 5 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5 கொஸ்டின்ஸில் நீங்கள் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின், ஆனால் நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி அவன்ட்டு உங்கள் ஈகோவெல்லாம் அங்கே யூஸ் பண்ணினா மிச்சம் இருக்கக்கூடிய 20 கொஸ்டினும் ஒரு ஸ்டெப்ல சால்வ் பண்ற மாதிரி, இல்லைன்னா கொஸ்டின் பார்த்தோன்னு ஆன்சர் சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மேக்ஸ்க்கு அலாட் பண்ணிருக்கிறது 22 நிமிஷம் தான். மிச்சம் இல்லை இந்த 12 நிமிஷத்துல இந்த 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட முடியாது. அண்ட் அதுல ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா 20ல 10 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணீங்க, 10 கொஸ்டின் போகும். இதுல 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி 2 கொஸ்டின் தான் கரெக்ட் ஆகுது. ஆனா இதுல ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இல்ல 10க்கு 10 கொஸ்டினுமே கரெக்ட் ஆயிரும், 20 மார்க் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா, இதுதான் மெயின். 25ல 25மே தெரியாததா இருக்காது, கஷ்டமானதா இருக்காது. ஒரு கொஸ்டின் தெரியலையா இமீடியட்டா அடுத்த கொஸ்டின் போங்க, அடுத்ததும் தெரியலையா அடுத்தது போங்க. 25ல 25மே உங்களுக்கு தெரியாததா இருக்காது, நீங்க படிக்காததா வராது. ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் தெரியலையா இமீடியட்டா அடுத்த போங்க, அடுத்த போங்க. நீங்க இப்படி போய் எதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் ஈஸியா அட்டன் பண்ண முடியும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க, இதெல்லாம் டைம் டேக்கணும் அது லேட்டரா அட்டன் பண்ணுங்க. ஃபைனலா பாருங்க 25ல 18 கொஸ்டினுக்கு மேல நீங்க ஷுவரா கரெக்டா அட்டன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் மார்க் ரிவ்யூ சொல்லியாச்சு. லாஸ்ட் 5 மினிட்ல 100 கொஸ்டின்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம், 100 செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமா இருக்காது. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, மார்க் டெஸ்ட்ல நல்லா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதே அப்ரோச்சை போடுங்க. அண்ட் உங்க சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுத போற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். வரி பண்ணாதீங்க, மார்க் டெஸ்ட்ல நீங்க எடுத்த மார்க்கை விட நிச்சயமா ஒரு 10% ஆகுது உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். மார்க் டெஸ்ட்ல ஒரு 130 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் உங்க மார்க் 140க்கு மேலதான் இருக்கும், 130க்கு கீழே வர வாய்ப்பே இல்லை. ஒருவேளை டஃபஸ்ட் பேப்பரா இருந்துச்சுன்னா 130 கீழே வரும். ஆனா நார்மலைசேஷன்ல கட் ஆஃப் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்ச கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன்ஸை நல்லா செக் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கு, இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டயக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை 4 ஆப்ஷனையும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, இந்த டயக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலன்னா இமீடியட்டா அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து போயிருங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், க்ளோசஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. அண்டு சினானிம் ஆண்டனம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான வேர்டு கேட்டிருப்பாங்க. ஆனால் நாம எக்ஸாமுடைய ப்ரெஷர் பேனிக்ல பார்த்தீங்கன்னா சினானிம் சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஆண்டனம் சூஸ் பண்ணிட்டு ஆண்டனம் சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல சினானிம் சூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா தெரிஞ்ச வேர்டா இருக்கும். இம்மீடியட்டா ஆப்ஷன் ஏல அந்த வேர்டோடைய சினானிம் கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல, ஆனால் அதில் ஆண்டனமுக்கும் இம்மீடியட்டா ஆண்டனம் சூஸ் பண்ணிட்டு வந்துடும். இதெல்லாம் காமனாக எல்லாரும் பண்றது. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்றத சூஸ் பண்ணுங்க, தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா, ஸோ இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நிச்சயமா நீங்க நல்லா பண்ணுவீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா இதை பத்தியும் ஒரி பண்ணாம எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லா அப்ரோச் பண்ணி எழுதிட்டு வாங்க. எக்ஸாம் டே அன்னைக்கு எதுவும் புதுசாக படிக்காதீங்க, எக்ஸாம்ஸ்க்கு ஆன் டைம் ரீச் ஆயிருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களோட பேப்பர் லெவல் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு செக்ஷன்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாசத்துல இருந்துச்சு, என்ன டாபிக்ல இருந்து கேட்டிருந்தாங்க, ஹிஸ்டரி பார்ட்டியில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்ல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரீசனிங் ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா, புதுசா ஏதாவது டாபிக் கேட்டிருந்தாங்களா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒகாபுலரி எப்படி ஈஸியா இருந்துச்சா, ப்ரீவியஸ்ல இருந்து கேட்டது வந்துச்சா, அதுக்கப்புறம் கிராமர் எப்படி கேட்டிருந்தாங்க, அண்ட் க்ளோஸ் டெஸ்ட் புதுசாக ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சாங்கிறதெல்லாம் இந்த மெயில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. நாம உங்களோட பேப்பரை அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேவா, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.